நாங்க ஹனிமூன் போனது கிடையாது. 2 பேரும் ஹனிமூன் போனது ஹனிமூன்ல போல நம்ம போல. ஹனிமூன் யார் போவாங்க தெரியுமாண்ணே? வீட்டுக்குள்ள இருந்து டஞ்சனா இருக்கிறவங்க வெளியில போய் ஹனிமூன் போவாங்க. நீங்க வீடே ஹனிமூன் மாதிரி தான் கட்டி வச்சிருக்கீங்க நீங்க. அப்புறம் கேளுங்க வெளியில போய் ஹனிமூன் கொண்டாடுவானே. மத்தவங்களுக்காச்சும் ஒரு நாள் ஹனிமூன். அன்னைக்கெல்லாம் டெய்லி ஹனிமூன். சூப்பரா எனக்கு கல் எடுத்து அடிக்கணும் போல இருக்கு. நம்ம ஊர்ல எல்லாம் கல் எடுத்து அடிக்கணும். கல் எடுத்து ஏன் கல் எடுத்து அடிக்கிறது? பிடிச்சு அவ்வளவுதான் முடிவு. அது சில இன்டர்வியூல எல்லாம் ரொம்ப காமெடியா கேட்பாங்க. நீங்க மலையாளியான்னு கேட்பாங்க. அது தமிழ் இன்டர்வியூல. அப்ப நான் கேட்பேன், எப்படிப்பா என் சொந்த அண்ணன் சிறுத்தை சிவா வந்து தமிழ், தம்பி நான் வந்து எப்படிப்பா மலையாளியா இருக்க முடியும் கேட்பேன். இதுல ஒரு லாஜிக்கே இல்லையா? ஓ கரெக்ட் சார். இந்த ஒரு குணம் தான்ப்பா அவங்க கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா வந்து நீங்க என்ன சொல்லுவீங்க? அண்ணன் கிட்ட பாசமா இருக்கிறது. ஓகே, உங்களுக்கு அண்ணி கிட்ட ரொம்ப பிடிச்சது என்ன? எல்லாமே. நான் இதான் சொல்லன்னு இருந்தேன். ஏய் கொஸ்டின் பேப்பர் என் ஆன்சர்ல திருடக்கூடாது. என் மனைவி வந்து பெரிய சினிமா தாரெல்லாம் கிடையாது, பாட்டு பாடுறவங்கலாம் கிடையாது, பெரிய ஹைட்லாம் கிடையாது, குண்டா தான் இருக்கா. என்னை பொறுத்த வரைக்கும் என் மனைவி தான் உலகத்திலே அழகி. இதை நான் வாழ்ந்து கற்றுக்கிட்ட பாடம். ஒரு கமிட்டடாக இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் வேற ஒரு சைடில் போகணும்னு நம்ம நினச்சோன்னா யாராலையும் பண்ண முடியும். அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அது பைண்ட் ஆன பிறகு அந்த மாதிரி ஒரு எண்ணமே வராது. இதுதான் உண்மை. அது அந்த மாதிரி ஒரு பேர் அமையணும்ல. அவங்க அண்ணனுக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கும்போது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான். கொஞ்சம் லேட்டாக அமைஞ்சிருச்சு. உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள். ஒரு தெய்வீக அனுபவம்.